இன்றைக்கி நாம் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ரொம்ப சுலபமாக பூ போல் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் இடியாப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒருத்தங்க 10க்கு மேலேயும் சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக பூ போல் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மாவு பிழியறதுக்கும் கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூ போல் இடியாப்பம் செய்கிறதுக்கு 1 கப்பு சோறை அளந்து எடுத்துக்கோங்க. இந்த சோறை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட சோறு முழுசாக இருக்கக்கூடாது. இந்த சோறு வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்ச சோறு கிடையாது. இன்றைக்கி காலையில் ரெடி பண்ண சோறை தான் நைட்டு டின்னருக்கு நான் இடியாப்பம் செய்கிறதுக்காக சோறு எடுத்திருக்கேன். நீங்கள் மறுநாள் செய்கிறதா இருந்தால் தேவையான அளவுக்கு சோறை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து இதை அரைச்சி இடியாப்பம் செய்யலாம். ஆனால் தண்ணி ஊற்றி புளிக்க வச்ச சோறில் இந்த இடியாப்பம் செய்யக்கூடாது. இப்போ அரைச்ச சோறு எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்துக்கு விரிஞ்ச பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு 1 கப்பு அரிசி மாவு இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ண அரிசி மாவு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போது இந்த 1 கப்பு மாவை மொத்தமாக சேர்த்து விரவிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரவிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 1 கப்பு அரிசி மாவு தான் தேவைப்பட்டுச்சு. சில பேருக்கு கூடுதலாகவும் தேவைப்படலாம், குறைவாகவும் தேவைப்படலாம். அதனால் மொத்தமாக சேர்த்து விரவிக்காமல் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரவிக்கோங்க. விரவி முடிக்கும்போது கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். விரவி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை கையில் தொட்டுட்டு மறுபடியும் மாவை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக விரவுனதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாவு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டு இல்லைனா இடியாப்பம் வைக்கிறதுக்காக இடியாப்ப தட்டு இருந்தாலும் அதில் லைட்டாக எண்ணெய் இல்லைனா நெய்யை தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இடியாப்பாச்சிலையும் நெய் தடவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம விரவி வச்சுருந்தோம்ல மாவு, அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு மாவை இந்த மாதிரி மறுபடியும் கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு இடியாப்பாச்சுக்குள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அவ்வளோவுக்கு உள்ளே வச்சுடுங்க. இப்போ இடியாப்பாச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கிற தட்டுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சிடுங்க. பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடியாப்பம் பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளைன்னு நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் சோறு மீதி வந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இடியாப்பம் செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். ஒரு சூப்பரான டின்னர் செஞ்ச மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் சோறும் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், இடியாப்பம் பிழியறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. கை வலிக்க கஷ்டப்பட்டு பிழியணுன்னு கூட தேவையில்லை. அழகாக நூல் மாதிரி கொஞ்சம் கூட பிஞ்சு போகாமல் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டே இட்லி தட்டில் தேவைக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு இட்லி தட்டை வெளியில் எடுத்துகிட்டு இந்த இடியாப்பம் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா கையில் எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீட்டில் மீதி இருந்த சோறை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சுலபமாக பூ போல் இடியாப்பம் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மீதி சோறு இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த இடியாப்பத்துக்கு நீங்க சிம்பிளா தேங்காய் பால் வச்சும் சாப்பிடலாம். இல்லைன்னா ஏதாவது வெஜ் குருமா இல்லை நான்வெஜ் குருமா எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ருசியா இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த இடியாப்பம் ரெசிபி உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை மறக்காம ஹைப் பண்ணிட்டு நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.